அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1:24 மணிக்கு மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி இருக்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப தன் பார்வை பலத்தால் மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார். குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷ நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த அடிப்படையில் குருவின் பார்வை துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. பொதுவாக குரு பார்வை பதியும் இடங்களில் எல்லாம் வளம் கொளிக்கும், நலம் கிடைக்கும், பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும், நிலையான வருமானமும் நீடித்த புகழும் கிடைக்கும், செல்வாக்கு மிக்கவர்களாக பவனி வரும் வாய்ப்பு உண்டு. ஜென்ம குருவாக மிதுனத்திற்கும், அர்த்தாஷ்டம குருவாக மீனத்திற்கும், அஷ்டமத்து குருவாக விருச்சிகத்திற்கும், விரய குருவாக கடகத்திற்கும், ரோகஸ்தான குருவாக மகரத்திற்கும் வருவதால் மேற்கண்ட ராசியில் பிறந்தவர்களும் வளமான வாழ்வை அமைத்துக் கொள்ள நினைப்பவர்களும் சுயஜாதக அடிப்படையில் நடைபெறும் தசா புக்தி பலமறிந்து அதற்குரிய அனுகூலம் தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலமேற்ற நாளில் வழிபட்டு வருவது அவசியம். அவ்வாறு வழிபட்டு வந்தால் திருமணம், புத்திரபேறு, தொழில் முன்னேற்றம், வருமான உயர்வு, அரசியல் செல்வாக்கு, வீடு வாங்கும் யோகம், வழக்குகளில் வெற்றி, உத்தியோகத்தில் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை தக்க விதத்தில் நடைபெறும். இந்த குரு பகவானின் பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி உங்களுக்கான குரு பயிற்சி. எந்த கிரகம் எந்த இடத்திற்கு வந்து அனாவசிய தொந்தரவுகளை உண்டாக்கினாலும் உங்களை யாராலும் அசைக்க முடியாத சாதகமான அனுகூலமான மேன்மைகளை வழங்கப் போகின்றது. இதற்கு காரணம் உங்கள் ராசிக்கு 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது மாபெரும் ராஜயோகம். மனைவி ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் புத்தி அதிர்ஷ்டஸ்தானத்தையும் வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்க போவதால் எதை தொட்டாலும் இரட்டை அனுகூல மேன்மைகள். இருந்தாலும் அடுத்த ஆண்டில் சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமரப்போவதால் ஏதேனும் பெரிய பாதிப்பு, அனாவசிய சிக்கல்கள் என்றபடி எதிரேனும் போய் சிக்கிக் கொள்வோமோ என்ற பயமும் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் நடந்து விடாது, கவலைப்படாதீர்கள். இதுவரை உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் பெரிதாக எந்த ஒரு நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்காமல் ஏதோ சொற்ப சந்தோஷத்தை மட்டும் மேம்போக்காக கொடுத்து வந்தார். சில நேரம் கவலைப்படும்படியான சங்கடத்தையும் பெரிய பொருளாதார கஷ்டத்தையும் இடர்பாடுகளையும் உண்டாக்கி இருப்பார். உங்கள் ராசிக்கு முழு முதற் யோகாதிபதியான குரு பகவான் நல்ல இடத்திற்கு வருவது சிறப்பு. மேலும் எதிர்பாராத தன பிராப்திகளை கொடுக்கக்கூடிய ராகு கிரகம் கேந்திரமாக இருக்கின்றார். குரு பெயர்ச்சியாகி ராகு கிரகத்தை பார்க்க போகின்ற அதிர்ஷ்டமான சூழலால் அனைத்து அசுப பலன்களையும் முறியடித்து நன்மைகளை அடைந்து விடுவீர்கள். பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு நல்ல ஆதிபத்தியத்தையும் ஒரு கெட்ட ஆதிபத்தியத்தையும் கொண்டவர். அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 8க்குடைய கிரகமான இவர் புதனின் வீட்டில் வந்து அமர்வது சிறப்பு என்றே சொல்லலாம். நல்லபடியான இடங்களை குரு பகவான் பார்க்க போவதால் தடையில்லாத அதிர்ஷ்டங்களை அடைவீர்கள். மேலும் மற்ற கிரகங்கள் உங்களை நெருங்குகின்ற அத்தனை தொந்தரவுகளையும் முறியடித்து விடுவீர்கள். லாபஸ்தானத்தில் அமரப்போவதால் முதலில் உங்களது தீராத மனபயத்தை போக்குவார். மன மகிழ்ச்சியும் புதிய இனிமைகளையும் உண்டாக்குவார். துணிச்சலை கொடுப்பார். குடும்பத்திற்குள் நீடிக்கின்ற தொந்தரவுகளை சரி செய்வார். பணம், காசு வரவுகளை அதிகப்படியாக சரளமாக்குவார். உறவுகளுக்குள் தொடர்கின்ற பிரச்சனைகளை நல்லபடியாக முடித்து வைப்பார். போட்டி, பொறாமை, எதிர்ப்புகளை மறைய வைப்பார். 8க்குடைய கிரகமான இவர் வலிமை பெறுவதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களையும் உண்டாக்குவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போவதால் எதிர்பாராத திடீர் நன்மை ஏற்படும். அரசு உத்தியோகம் அமையும். ஆவண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். ஆரோக்கிய ரீதியான சங்கடங்களை தீர்த்து வைப்பார். மருத்துவ செலவினங்களை குறைத்து விடுவார். முதலில் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும், அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும், 3ஆவதாக மக நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நல்ல பலன்களாக நடக்கப் போகின்றது. இந்த குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன.
நடக்காத காரியங்களை நடத்தி காட்டுவது குருவின் அருள் பார்வையில்தான். அந்த அடிப்படையில் குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உதவியாக இருப்பார்கள். போட்டி கடை வைத்தோர் விலகுவார்கள். அரசியலில் ஈடுபாடு அதிகரிக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பவம் நடைபெறும். பிள்ளைகளின் திருமணம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும். மேல் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் உங்கள் இல்லத்தில் நீண்ட நாட்களாக மங்கள ஓசை கேட்கவில்லையே என்ற கவலை அகலும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை இப்பொழுது வந்து சேரும். ஊதிய உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று பணிபுரிந்த தம்பதியர்கள் இப்பொழுது சேர்ந்து பணிபுரிய வாய்ப்பு உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். மேலும் 11/5/2025 முதல் 9/6/2025 வரை மிருகசீரிஷம் நட்சத்திர காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். நழுவி சென்ற வாய்ப்புகள் மீண்டும் கைகூடும். துணிந்து சில முடிவுகளை எடுத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். 10/6/2025 முதல் 7/8/2025 வரை திருவாதிரை நட்சத்திர காலில் ராகு சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அலைமோதும். வருமான பற்றாக்குறையால் கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும். வியாபார போட்டிகள் அதிகரிக்கும். இது போன்ற நேரங்களில் அனுகூலமான நாளில் குருவிற்குரிய சிறப்பு தலங்களை தேர்ந்தெடுத்து சென்று வழிபட்டு வருவது நல்லது. மேலும் 8/8/2025 முதல் 25/5/2026 வரை புனர்பூசம் நட்சத்திர காலில் தன் சுய சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். குரு உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதி என்பதால் ஒரு சில காரியங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாத நேரம் இது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் 18/11/2025 முதல் 20/12/2025 வரை கடகராசியிலும் 21/12/2025 முதல் 16/3/2026 வரை மிதுன ராசியிலும் குரு வக்ரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் அவர் பஞ்சமாதிபதியாகவும் இருப்பதால் சில காரியங்களில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும். உறவினர்களின் அனுசரிப்பு குறையலாம். தொழிலில் அகலக்கால் வைத்ததன் விளைவாக சில இழப்புகள் ஏற்படும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. பொதுவாக குருவின் வக்ர காலத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே உங்களுக்கு நடைபெறும். இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக பொருளாதார நிலை திருப்தி தரும். புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் கூடும். உங்கள் பெயரிலேயே அசையா சொத்துக்கள் வாங்க முன்வருவீர்கள். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழாக்கள் நடைபெறும். பிள்ளைகளின் திருமண காரியம் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். பணிபுரியும் இடத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கும். இந்த குரு பயிற்சி தொடங்கி அடுத்து வருகின்ற ஆனி, ஆடி, மாசி மாதங்கள் மிக அற்புதமாக நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும். எனவே உங்களது ஒட்டுமொத்த பயத்தை எல்லாம் விரட்டியடிக்க வந்திருக்கின்ற குரு பயிற்சி இது. இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் சூரிய பகவான் படம் வைத்து வழிபடுவது நல்லது. வாய்ப்பு இருக்கும் பொழுது யோக பலமற்ற நாளில் சூரியனார் கோவில் சென்று வழிபட்டு வந்தால் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.